அந்த 4 பேருமே இன்னைக்கு நாங்க நல்லாவே படிச்சுட்டு, நாங்க ஊழியக்காரர்களா இருக்கிறோம். அது மட்டும் இல்ல, ஒவ்வொரு கணவன் மனைவியும் இந்த மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கணும். வைஃப் சில கணவன்மார்கள் சொல்லுவாங்க, "அவ சர்ச்சுக்கு போவா. அ அவ ரொம்ப பக்தியா இருப்பா. அவ நல்லா ஜெபம் பண்ணுவா." ஸோ அவங்க நினைப்பாங்க மனைவியுடைய ஜெபத்திலேயே குடும்பம் ஓடிடும்ன்ட்டு. இல்ல, அப்படி சொல்லவே இல்ல. "நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம்." ஸோ இந்த வசனங்கள் இருக்கும்போது, அ கண்டிப்பா அ மனைவிமார்கள் வந்து கணவன ஜெபத்துல தாங்குறதும், கணவன்மார்கள் வந்து மனைவிய ஜெபத்துல தாங்குறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். கணவனும் மனைவியும் நல்லா இருக்கிறீங்கனாக்கா, அந்த குடும்பம் நல்லா இருக்கும். கணவனும் மனைவியும் நல்லா இல்லனாக்கா, அவங்களுக்குள்ள சண்டை வந்துகிட்டே இருக்குதுனாக்கா, குழப்பங்கள் வந்துகிட்டே இருக்குதுனாக்கா, ஒரு புரிதல் இல்லாம இருக்குதுனாக்கா, அந்த குடும்பம் நல்லா இருக்காது. பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் பாதிக்கப்படும். ஸோ இத நீங்க பார்க்கணும். ஒவ்வொரு குடும்பத்திலயும். ஒவ்வொரு குடும்பத்திலும் சும்மாவே நெறைய பெண்கள் அ அ எங்களுக்கு ப்ரேயர் ரிக்வெஸ்ட் அனுப்புவாங்க. என்னன்னாக்கா, என் கணவன் குடிக்கிறாரு, குடிக்கிறாரு. எதனால குடிக்கிறாரு? எந்த விஷயத்தினால அவர் குடிக்க போறாரு? ஏன் ஒரு அன்ப செலுத்தி அவர மாத்த முடியாது? எப்படிலாம் மாத்தலாம்? நீங்க சிந்திக்க ஆரம்பிச்சீங்கனாக்கா, கண்டிப்பா அந்த குடி பழக்கத்திலருந்து விடுதலை வரும். சில பெண்கள் இப்படி சொல்லுவாங்க, அவர் வந்து சோஷியல் ட்ரிங்கர் எப்பயாச்சும் தான் குடிப்பாருன்னுவாங்க. பட் நான் அத ஏத்துக்க மாட்டேன். கண்டிப்பா. யாரா இருந்தாலும், எப்படி இருந்தாலும், எதுக்கு கணவன்மார்கள் குடிக்கணும்னாக்கா, அப்படின்ட்டு நீங்க யோசிக்க ஆரம்பிச்சீங்கனாக்கா, உங்க கணவர மனைவிமார்கள் கண்டிப்பா ஒரு ஸ்பிரிச்சுவல் லைஃப்குள்ள ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க கொண்டு வரலாம். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ கணவர்கள் இதை எதிர்பார்க்கிறார்களோ இல்லையோ, அ ஒவ்வொரு மனைவியுமே இப்படி நம்ப வந்து செய்யும்போது, இப்படிப்பட்ட ஒரு ஜெபத்துக்குள்ளாக அவங்கள வழிநடத்தும்போது, ஒரு குடும்பத்த ரொம்ப அழகா வழிநடத்தலாம். ஸோ கணவன்மார்கள் நெறைய சொல்ல மாட்டாங்க, பேச மாட்டாங்க. நெறைய காட்டிக்க மாட்டாங்க அவங்க வெளியில. எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டாங்க. பட்டு ஒரு மனைவி வந்து இதெல்லாம் எடுத்து பொறுப்பெடுத்து கணவனுக்கும் சொல்லலாம். ஆ 2 பேருமே ஷேர் பண்ணிக்கலாம். அப்படி செய்யும்போது கண்டிப்பா ஆசீர்வாதமாக இருக்கும். கண்டிப்பா ஒரு ஒரு குடும்பமும் ஆசீர்வாதமா இருக்கணும்னு சொல்லிட்டு தான் ஆண்டவரும் விரும்புறாரு. அந்த குடும்பங்கள கர்த்தர் நம்பள நம்பி குடுக்குற குடும்பங்கள நம்ம எப்படி காப்பாத்துறோம்? அதுதான் ரொம்ப முக்கியம். கர்த்தர் நம்பள நம்பி குடுக்குற சுதந்திரங்கள, பிள்ளைகள நம்ம எப்படி காப்பாத்துறோம்? நம்ம எப்படி வழி நடத்துறோம்? நமக்கு அப்புறம் பிள்ளைகளுடைய வாழ்க்கை எப்படி இருக்க போகுது? அதுவும் ரொம்ப முக்கியம். ஸோ நேத்து நான் வந்து மனைவிமார்களுக்காக பேசினேன். இன்னைக்கு வந்து கணவன்மார்களுக்காக பேசும்போது, கண்டிப்பா புரிஞ்சு கொள்ளுங்க. கணவனுடைய எதிர்பார்ப்புகள்லாம், அவங்கலாம் என்னென்னலாம் எப்படியெல்லாம் எதிர்பார்க்குறாங்க.